தசை இழக்காம எப்படி கொழுப்பு குறைக்கிறது? டே 198 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரை இல்ல நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பியை குடிச்சிட்டு அப்படியே 20 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. பல்க் பண்ணிட்டு மசில் லாஸ் ஆகாம எப்படி கட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. முதலாவது கேலரிஸை மெதுவா குறைப்பது. நமக்கு தெரியும் கட் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து 300 இருந்து 500 கேலரி டெபிசிட்ல இருக்கணும்னு. ஆனா பல்க் பண்ணிட்டு கட் பண்ணும்போது பல்கிங்ல என்ன கேலரிஸ் எடுத்தோமோ அதுல இருந்து 150 to 200 கேலரிஸ் வாரம் குறைப்பது சிறந்தது. மற்றும் முக்கியமா புரோட்டீன் உடல் எடையில இருந்து 2.2 கிராம் எடுப்பது சிறந்தது. அதனால புரோட்டீனுக்கு சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு ஜிம் கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது உடற்பயிற்சியின் டெக்னிக். உடற்பயிற்சியில நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல்கிங்ல அதிக எடை கம்மி ரெப்ஸ் மற்றும் கட்டிங்ல கம்மி எடை அதிக ரெப்ஸ்னு. ஆனா அது அப்படி இல்ல. தசைக்கு அதே டென்ஷன் இருந்தாதான் தசையை பராமரிக்க முடியும். அதனால பல்கில் என்ன எடை செட்ஸை பின்தொடர்ந்தமோ அதே பின்தொடர்ந்து மற்றும் அதே அளவிலான வலிமை கடைபிடிப்பது தசை இழக்காம கொழுப்பு குறைக்க உதவும். மூணாவது கார்டியோ ஆக்டிவிட்டி அளவை மெதுவா அதிகரிப்பது சிறந்தது. 20 நிமிடம்ல இருந்து 25 to 30 நிமிடம் அந்த மாதிரி வார குறைவா அதிகரிப்பதால தசை இழக்காம கொழுப்பு குறைக்க உதவும். கடைசி மீள கலைநயத்தை சுட்டுட்டு தனியா இருந்தாதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க அதிக வாய்ப்புன்ட்டு தனியா 7K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. கவலைப்படுவதால் நிலைமை மோசமாகுமே தவிர கவலைப்படுவதால் எந்த நல்ல பலனும் கிடைக்க போவதில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.